எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நாளானது இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு சிறப்பான நாள் என்ன நாள், அந்த நாளில் எந்த மாதிரியான பொருட்களை கொண்டு நம்ம கண் விழித்து எழ வேண்டும், அந்த நாளில் அப்படி எழுவதனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், என்ன அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இந்த பணிவானது பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. 50 வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை என்று பௌர்ணமி, மாசி பௌர்ணமியானது வந்திருக்கு. இந்த மாசி பௌர்ணமியோடு இந்த மாசி மகமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த திருநாளில் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் என்ன, அந்த ஒரு 5 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஃபஸ்ட்டு கண் விழிக்கும் பொழுது ஒரு சில பொருட்களை பார்த்து தான் எழுந்திருப்போம். அதனுடைய வழக்கங்கள் நிறைய பேர்த்திட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த நாட்கள் முழுவதுமே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும்னு கூட சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 5 பொருட்கள் நீங்கள் கண் விழிக்கும் போது நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த 5 ஒரு பொருட்களை இதுக்கப்புறமா நீங்கள் கண் விழிக்கும் போது நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த நாள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அதிர்ஷ்டத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் கண் விழித்து எழுந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். வருகின்ற பிப்ரவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாசி பௌர்ணமியானது பிறக்கின்றது. அந்த நாளில் மாசி மகமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த திருநாளில் நம்ம 5 பொருட்களை கொண்டு நம்ம கண்பிடிக்க போகிறோம். அதற்கு முன்பாக மாசி மக நாளில் ஆறு, கடல், குளம் ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதிகளாகிய கங்கையும் கலந்திருப்பதாக நம்பிக்கை உள்ளது. மாசி மகம் அன்று புனித நீராடினால் 7 ஜென்ம பாவங்கள் கூட அடியோடு நீங்கும் என்பது ஐதீகம். மாதங்களில் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவது மாசி. மாசி மாதம் கடவுள் வழிபாட்டிற்கான சிறந்த மாதமாகவும் திகழ்கிறது. மாதங்களில் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவது மாசி. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருமே தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்வது இயல்பு. இந்த மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது சிறப்பானது. காரடையான் நோன்பு என்று இதை கொண்டாடுவார்கள். பாவம் செய்துவிட்டு பாவத்துக்கு பரிகாரமாக புண்ணியம் தேடி ஒவ்வொருவருமே பல்வேறு ஆலயங்களுக்கு செல்கின்ற. இதனால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபதபம் போன்ற பல்வேறு பரிகாரங்களை செய்கின்ற. தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுவது இந்த மாசி மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில பொருட்களை கொண்டு கண் விழிக்க வேண்டும். அப்படி கண் விழிப்பதனால நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையே தேடி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படி நம்ம கண் விழிக்கிறதுனால நமக்கு எப்பொழுதுமே செல்வ செழிப்புகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்குன்னே சொல்லலாம். அப்படி என்ன அந்த ஒரு 5 பொருட்களாக இருக்குன்னு பார்க்குறீங்க. மிக எளிமையான ஒரு பொருட்கள் தான், ரொம்ப பெருசாக கிடையாது, நமக்கு கிடைக்கக்கூடியாத பொருட்கள் கிடையாது, நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. அதன்படி நீங்கள் இப்போ வருகின்ற இந்த பௌர்ணமி, அதாவது மாசி பௌர்ணமி மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை என்று நான் சொல்லக்கூடிய அந்த 5 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருட்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் கண் விழித்து எழுந்திருச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களும் வெற்றியை கொடுக்கும். ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். முதல் நாள், அதாவது வெள்ளிக்கிழமை இரவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி உங்களுடைய பக்கத்தில் வச்சுட்டு மறுநாள் சனிக்கிழமை காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது அந்த பொருளின் மீது கண் விழித்து எழுந்திருந்தீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் மட்டுமல்லாமல் அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு பொருட்கள் என்ன அப்படின்னா, நாணயங்கள், தங்க நாணயம், வெள்ளி நாணயம், இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பொருட்களை நீங்கள் உங்களுடைய
படுக்கையில் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதன் மீது வந்து நீங்கள் கண் விழித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் வெள்ளி நாணயம் தங்க நாணயத்தை சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெள்ளி தங்கம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருப்போம். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாணயங்களில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியினுடைய அம்சங்கள் இருக்கும், லக்ஷ்மியினுடைய படங்கள் இருக்கும். அப்படி நம்ம வந்து அந்த படத்தின் மீது வந்து கண் விழிக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சனிக்கிழமையோடு இந்த மாசி பௌர்ணமியானது வந்திருக்கிறதுனால இந்த சனிக்கிழமையானது பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள். இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த பச்சை கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, இந்த பச்சை கற்பூரமானது பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் வாங்கி வைத்து நீங்கள் அந்த பச்சை கற்பூரத்தை மேலே நீங்கள் வந்து கண் விழித்து எழுந்திருச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு எப்பொழுதுமே பணப்பிரச்சனைகள் ஏற்படாது. நம்மளுடைய வீட்டில் செல்வ செழிப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த 1 ரூபா நாணயம் 5 ரூபாய் நாணயத்துக்கு பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய படங்கள் இருக்கும். அந்த மாதிரி நாணயங்களை கொண்டு நீங்கள் கண் விழித்து எழுந்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சந்தனம். இந்த சந்தனம் வந்து நம்மளுடைய வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சந்தனம். அந்த சந்தனத்தை வந்து நீங்கள் பார்த்து எழுந்திருச்சிங்க அப்படின்னாலும் நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். ஏன் வந்து சந்தனத்தை சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, சந்தனத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வந்து குடிக்கொள்வாள். அதனால தான் இந்த சந்தனத்தையும் வந்து பார்த்து நம்ம கண் விழித்து எழுதோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்ளங்கையை பார்த்து எழுந்திருக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளங்கையில் வந்து பார்த்திங்கன்னா முப்பெரும் தேவிகள் இருப்பதாக வந்து சொல்லுவாங்க. அதனால் நம்மளுடைய கைகளை பார்த்து எழுந்திருக்கும் பொழுதும் நமக்கு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குடியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடத்த வந்து சுற்றி பார்க்கும் பொழுது அங்கே எங்கேயாவது வந்து கோயில் ஆலயங்கள் இருக்குது, அங்கே ராஜகோபுரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்து எழுந்திருச்சிங்க, அந்த ராஜகோபுரத்தை பார்த்து எழுந்திருச்சிங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வரவழைக்கினே சொல்லலாம். காலையில் தூக்கத்தில் இருந்து எழும் பொழுது முதலாக உங்களது வலது உள்ளங்கையை கண் விழித்து பார்த்து எழுந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி செய்து கொள்ளும் பொழுது அன்றைய நாள் முழுக்கவே உங்களுக்கு மங்களகரமான காரியங்களும் நடக்கும். காலையில் எழுந்ததும் கண் விழித்து முதலில் சூரியனை தரிசிப்பது சிறந்தது. மேலும் தாமரைப்பூ, சந்தனம், கடல் மற்றும் அழகான இயற்கை காட்சிகளை காலை கண் விழித்ததுமே வந்து பார்ப்பதும் நல்லதா. இது உடலுக்கும் மனதிற்கும் உற்சாகம் தந்து அன்றைய தினத்தை சிறப்பானதாகவும் மாற்றும். அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கம், கோயிலினுடைய ராஜகோபுரங்கள், பசுமாடு, நறுமணம் வீசக்கூடிய மலர்கள் நிறைந்த பூந்தோட்டங்கள், இந்த மாதிரி காலையில் எழுந்ததுமே கண் விழித்து பார்ப்பது மனதிற்கு உற்சாகத்தை தந்து அன்றைய தினத்தை இனிமையான நாளாக ஆக்குகிறது. அன்றைய நாள் மட்டும் இல்லாமல் அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்லதொரு விஷயங்கள் நடக்கும். அதே போல் நீங்கள் நினைத்து கொண்டிருக்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குன்னே சொல்லலாம். அதனால் வருகின்ற இந்த மாசி பௌர்ணமி மகம் நட்சத்திரம் வந்து சேர்ந்து வரக்கூடிய இந்த சனிக்கிழமை என்று நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க முடியலனாலுமே கூட நீங்கள் எழுந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அந்த 5 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு கண் விழித்து எழுந்திருச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் வரவழைப்பது இல்லாமல் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து தீர்த்து மனதிற்கு வந்து சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த ஒரு பொருட்களை கொண்டு நீங்கள் கண் விழிப்பது சிறப்பானது. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினம் மிகவும் விசேஷமாகவும் பார்க்கப்படுகிறது. மாசி மகத்தன்று விரதம் இருந்தால் உலகையே ஆளக்கூடிய ஆசிகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். கேது பகவான் அதிபதியாக இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் ஞானத்தையும் மோட்சத்தையும் அருளக்கூடியவர். மாசி மகத்தன்று விரதங்களை இருந்து இறைவனை நம்பிக்கையோடு வழிபட்டு வந்தால் நாம் வாழும் வரை வந்து ஆரோக்கியத்தோடு உலகையே ஆளக்கூடிய ஆசைகளும் கிட்டும் என்பது ஐதீகம். அன்றைய தினம் விரதங்களை இருந்து இறை வழிபாடுகளை செய்தால் சிவத்தீட்சை பெற்றிட முடியும். மகம் நட்சத்திரம் எல்லா மாதங்களிலும் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மாசி பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு செய்தால் சகல செல்வங்களை பெற்றிட முடியும். விரதம் இருந்து வழிபடுவதனால் நீங்கள் நினைத்த காரியத்தையும் நிறைவேற்ற முடியும். மாசி மக பௌர்ணமி தினத்தில் சிவன், விஷ்ணு, முருகன் ஆகிய 3 தெய்வங்களுக்கு உரிய ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள்,
உற்சவங்கள் யாகங்கள் நடத்தக்கூடிய அற்புத நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் உங்களுக்கு எந்த ஆலயங்கள் செல்ல முடிகிறதோ அந்த ஆலயங்களுக்கு சென்று உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து இந்த முருகப்பெருமானிடம் கூட நீங்கள் வேண்டிக்கொள்ளலாம். அப்படி இல்லையா சிவபெருமான், விஷ்ணு, இந்த மாதிரி எந்த ஒரு ஆலயத்துக்கு உங்களுக்கு செல்ல முடியுதோ அந்த ஆலயத்திற்கு சென்று அவர்களை நினைத்து மனதார உங்களுடைய வேண்டுதலை வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரார்த்தனையானது உங்களுக்கு நிறைவேறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.